ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். அழகை பாடுவது எதுவோ, காதலை கடத்துவது எதுவோ, அன்பை போதிப்பது எதுவோ, அறிவை தீட்டுவது எதுவோ, விடுதலை யாசிப்பது எதுவோ, ஒற்றுமை நேசிப்பது எதுவோ, வாழ்த்துக்கள் நிறைந்தது எதுவோ, வாழ்க்கையில் தேடல் எதுவோ. அங்க பாரு இனியா. என்ன மச்சி, இப்பெல்லாம் அப்பப்ப பீச் பக்கம் வந்து நின்னுற? நீயவும் அப்பப்போ இன்னும் பிடிச்ச சனியெல்லாம் வழி. ஏண்டா? டேய், எத்தனை வாட்டிடா உன்கிட்ட சாரி கேட்குறது? வேற என்ன பண்ணுன்னு சொல்லு, செய்கிறேன். டேய், பொண்ணுங்க இவ்வளோலாம் இறங்க மாட்டாங்கடா. அவன் கிடைக்கலன்னு சாவுறான். நீ என்னன்னா? கிடைச்சா இவ்வளோ செய்கிற டார்ச்சரில் நீ உண்மையிலேயே செத்துடுவேன். போடா. அப்படி என்ன ஜெபின், நான் டார்ச்சர் பண்ணிட்டேன் சாரை? எதுவும் பண்ணல. ஓகே, ஸ்கூல் படிக்கும்போது உடம்பு சரியில்லைன்னா அவள் மடியில் தான் படுத்து தூங்குவேன். எந்த ஸ்கூல்ரா? கேளுடா, அப்பத்துலேருந்தே லவ். இந்த விஷயம் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு. என்ன பண்ணான்னு கேள. நீ என்ன பண்ண? அப்போ எனக்கு மெச்சூரிட்டி இல்லை. அதை சொல்லு முதல்ல. நீ இந்து, நான் முஸ்லீம், இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, இட்ஸ் ஜஸ்ட் அஃபெக்ஷன் சொல்லிட்டு விட்டு போயிட்டேன். அந்த வலி எப்படி தெரியுமா இருந்தது? எப்படி சொல்ல, அப்படியே நெஞ்சிலே ஓங்கி மிதிச்சு. அச்சோ, பார்த்து ஜெபின். ஏன்டா? அது எப்படி ஜெபின் 15-16 வயசில் எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் வர லவ் அஃபெக்ஷனா 25-26 வயசில் கார் இருக்கா பங்களா இருக்கான்னு பார்த்து பார்த்து வர்றது உண்மையான லவ். அதுக்கு தானே காலேஜில் 2 வருஷம் அலைய விட்ட. 3rd இயரில் தான் அங்கே ஒன்றா சேர்ந்தோம். டீச்சம் காலேஜ் முடியும் போது என்னை கிளாஸுக்குள்ளே தள்ளி கதவை சாத்தி இடுப்பில் கை வச்சு சாச்சு லிப்பு கிட்ட லிப்பை வச்சு பார்த்தா ஒரு பார்வை பக்கு பக்குன்னு இருக்கா. நீ இருந்தா என்ன பண்ணியிருப்பேன்? சான்றாய்ப்பேன். அதைத்தான் நானும் செஞ்சேன். அதை லவ்ன்ட்டா. அடுத்த நாள் செவத்து தள்ளி கிஸ் பண்ணது யாரு? வழிஞ்சு நின்னது யாரு? யாரு? நீயா நானா? வலை விரிச்சது யாரு? யாரு? நீயா நானா? உன்னோடு லவ் என்று யார் சொன்னது? நீ பேரு நான் பேரு யார் சொன்னது? ஆண்டவா, போங்க. இதுங்களுக்கு பஞ்சாயத்து பண்ண வந்தா நம்மள பஞ்சர் ஆகிடுங்க போல. ஜெபின் நில்டா. என்ன அப்புறம் ஒரு வழியாக மறந்து அகைன் ரீஸ்டார்ட் பண்ணா அவங்க அப்பா ஆஃப் பண்ணிட்டான். மேடம் 3 வருஷம் எங்கே போனாங்கன்னே தெரில. அப்படியும் கண்டுபிடிச்சி போய் நின்னேன். அவாய்ட் பண்ணிட்டான். அப்சனா, தப்பு தானே? நான் என்ன பண்றது ஜெபின்? எங்க அம்மா போனதுக்கு அப்புறம் எல்லாமே எங்க அப்பா தான். அவரை தாண்டி என்ன பண்ண முடியும்? இப்போ மட்டும் என்ன பண்ணுவாங்களாம்? எங்களுக்கு தடையாக யார் வந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும். இவளே அந்த தடையாக இருந்தா ஜெபின், நான் தடையே இருக்க மாட்டேன். ஒரு குழந்தை வந்து உன்னை அடிச்சா நீ என்ன பண்ணுவ? அதுக்குன்னு குழந்தை அடிக்க முடியும்? கொஞ்சம் தான் முடியும். அப்படிதான் இவ ஒவ்வொரு வாட்டியும் திரும்பி வரும்போது இவளை குழந்தையா நினச்சி மன்னிச்சு ஏற்றுப்பேன். ஆனால் விட்டுட்டு போகும்போது அந்த வலி எப்படி இருக்கும் தெரியுமா? டேய், அங்கேயே நின்று சொல்லு. அந்த வலி ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ஜெபின். என்னால் இனியெல்லாம் இவளை நம்பி ஏமாற முடியாது. டேய், என்ன புரிஞ்சுக்கவே மாட்டியா? இந்த புரிதெல்லாம் என் நம்பரை பிளாக் பண்ணுறதுக்கு முன்னே தெரிலல. கடைசியாக நீ என்னதான் சொல்ல வர? காதலை குதிக்கிறதும் கடலை குதிக்கிறதும் ஒன்று தான்.
டேய் ஏய் லூசு ஏன்டி தள்ளுற? அவெல்லாம் சாக மாட்டான், நம்மள தான் சாவடிப்பான். நீ வா. ஏய் ஏய் சாரிடா, ஏதோ கோவத்துல தள்ளிட்டேன். ஏய், என்ன புரிஞ்சுக்கவே மாட்டியா? எதுனாலும் சேர்ந்து பார்த்துக்கலாம். நீ பேசினா கவிதையாக இருக்கு, ஆனால் கவிதைனாலே போய் தானே. அவன் என்னன்னாலும் பார்த்துக்கலான்னு சொல்லும்போது நான் புரிஞ்சுக்கல. நான் என்னன்னாலும் பார்த்துக்கலான்னு சொல்லும்போது அவன் புரிஞ்சுக்கல. ஹாய். ஐயோ வெக்கமாக இருக்கேன். ஹாய். பிரதர் மறைக்குது, கொஞ்சம் தள்ளுங்க. அது ஏன் ஆளு? ஓ அப்படி சிஸ்டர் அவளையா கூப்பிட்டா சார் உங்க ஆளாமே. தான் வரானுங்க இவனுங்க. வேற கழுவி ஊற்றுவாள். கொஞ்சம் திரும்புங்க சார். நீங்களும் லவ் பண்ண மாட்டீங்க, யாருன்னா லவ் பண்ணாலும் விட மாட்டீங்க. உங்க இன்டென்ஷன் தான் என்ன? ஜெபின் டேய், பையன் பறந்துட்டான் போல. விடுங்க பார்த்துக்கலாம். எங்கே போயிட போறான்? என்ன அப்சனா ஃபுல்லாக சாப்பிட்டியா இல்லை பீட்டி பாய் வாங்கிச்சா? இல்லை இல்லை, நான் தான் சாப்பிட்டேன். நீ ஏன் இன்னும் விடாமல் தொத்திட்டே இருக்க? அதில் உனக்கு என்ன பிரச்சனை? அவன் தான் உன்னை அவாய்ட் பண்ணுறான்ல. லவ் பண்ணுறவங்க கண்ணை பார்த்தாலே தெரியும் அவங்க அவாய்ட் பண்ணுறாங்களா இல்லை அவாய்ட் பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்களா. அவன் நடிக்கிறான். ஒருவேளை கடைசி வரைக்கும் அவன் ஒத்துக்கலனா? சும்மா தான் கேட்குறேன். நீ என்ன லவ் பண்ணுறியா? நிஜமாவே சொல்கிறேன், நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து தான் நினைக்கிறேன். அதுக்காக தான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறேன். இன்கேஸ் அது நடக்காமல் போச்சுன்னா நான் இருக்கேன் உனக்கு. ஜெபின் சார், மணி என்னாச்சுன்னு பாருங்க, போய் சாப்பிட்டு கலெக்ஷன் பண்ணலாம்ல. அட நீங்கள் வேற ஏன்டா மேத்தமெட்டிக் எடுத்தனே தெரில. பசங்க அதில் தான் மார்க் கம்மியாக வாங்குது. இதில் பிரின்சிபல் வேற ஸ்பெஷலிஸ்டு டெஸ்ட்டை வை பசங்க உயிரை வாங்குன்னு என் உயிரை வாங்குது. ஏன் பிசிக்ஸ் மட்டும் என்ன ஈஸியா? பிரின்ஸ் எங்க உயிரின் தான் வாங்குறாங்க. இங்கிலீஷ் டூயா? இதில் ஜாலியாக இருக்கிறதே நம்ம விஜய் சார் தான். பிரின்சிபல் மேக்ஸிமம் பிடி பீரியட் கட் பண்ணிடுறாங்க. ஆமா ஆமா. என்ன ஜாலியா? போன வருஷம் அத்லெட்டிக்கில் ஸ்டேட் லெவல் வரைக்கும் அச்சீவ் பண்ணோம். நம்ம பசங்களுக்கும் காலேஜில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் சீட் கிடச்சது. ஆமாம் சார். நம்ம ஸ்கூலுக்கும் அட்மிஷன் அதிகமாச்சா இல்லையாப்பா? இந்த வருஷம் என்னடாண்ணா டிஸ்ட்ரிக்ட் லெவல் தாண்ட முடியல. நானே செம்ம காண்டில் இருக்கிறேன். யோ மேத்ஸு என்ன சாதம்? புளி சாதம். புலியா? புதிய சாதமா? தூதுவலை சளி இருமலுக்கு நல்லது. தம்பி, அப்சனா பொண்ணு உங்களை பார்த்துட்டே இருக்க, என்ன விஷயம்? தெரியும், சாப்பிடுங்க. ஓ, தெரியுமா? எத்தனை வருஷமா தெரியும்? சின்ன வயசுலேருந்து. ஓ, பேச வேண்டியது என்ன? சார், நம்ம ஃபுட்டுக்கும் அவங்க ஃபுட்டுக்குமே செட் ஆகாது. சாப்பிடுங்க. பகடா போதுமா? தம்பி, டேஸ்ட் பண்ணி பாருங்களேன். என்னது இது? முடக்கத்தான் இருந்துச்சு. எலும்புக்கு நல்லது. நல்லா இருக்கா?
சூப்பர். பழைய பத்திரம் தெரியும். செட் ஆகுதா செட் ஆகலையா என்ன? இது மட்டன் பிரியாணி. மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலி முதலா எண்ணிய மூன்று. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முக்கியமான 3 நாடிகள் வாதம், பித்தம், கபம். இந்த 3 நாடிகளும் சமநிலையில் இல்லாமல் மிகினும் குறையினும் நோய் உண்டாகும்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம எல்லா மருத்துவ குறிப்புகளும் இதுதான் சொல்லுது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிளட்டை பியூரிஃபை செய்யக்கூடிய ஆர்கன் தான் இந்த கிட்னி. வாதம்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய காற்று, பித்தம்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வெப்பம், கபம்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நீர். நம்ம உடம்புல எங்கெல்லாம் நீர் தேவை இருக்கோ அதை பிரிச்சு கொடுக்கிற வேலையை இந்த கிட்னி பண்ணும். இந்த 3ஐயும் மதங்களோட ஒப்பிடலாம். காற்றுக்கு உருவமில்லை என்பதனால உருவமில்லா கடவுளை வழிபடும் முஸ்லிம் மதத்தோடு காற்றை ஒப்பிடலாம். வெப்பம், கிறிஸ்தவர்கள் மெழுகுவத்தை ஏத்தி ஜெபம் பண்றதுனால கிறிஸ்துவ மதத்தோடு வெப்பத்தை ஒப்பிடலாம். நீர், இந்துக்கள் அபிஷேகம் செய்து கடவுளை வழிபடுறதுனால நீரை இந்து மதத்தோடு ஒப்பிடலாம். இந்த 3ம் ஈக்குவலா இருந்தாலே நாம சந்தோஷமா இருக்கலாம். ஓகேவா? இது எல்லாமே நம்ம கைக்குள்ளதான் இருக்கு. நம்ம கைகளை இப்படி கும்பிட்டா ஹிந்து, நம்ம கைகளை இப்படி கும்பிட்டா கிறிஸ்டியன், இதுவே நம்ம கைகளை இப்படி கும்பிட்டா ஸோ நம்ம கையை கரெக்டா யூஸ் பண்ணணும். சார் இது நம்ம நேச்சர் பா. இதை கேட்கும் போது கிண்டல் பண்ணதுனாலையும் தயங்கினதுனாலையும் நிறைய பேர் யூடிஐல அஃபெக்ட் ஆகிருக்காங்க. மேக்சிமம் பெண்கள் தான். ஸோ தயவு செஞ்சு இதை கேட்கும்போது தயங்குறதும் சிரிக்கிறதும் நிப்பாட்டுங்க. போமா. ஏய் சே ஏந்தரு வாலு வாலு வெளி வா, முன்ன வா, நீ பின்னாடி போமா. ஓகே சாரி சார். நாம எல்லா சப்ஜெக்டும் பாஸ் பண்ணோம்னு நினைக்கிறோம். ஆனா சரியான டைம்ல யூரின் பாஸ் பண்ணாதான் நம்ம பிசிக்கல்ல பாஸ் பண்ண முடியும். பிரின்சிபல் கூப்பிடுறாங்க. என்ன சாப்பாடு? இதான் பிரின்சிபலா? தம்பி இப்போ அது முக்கியம் இல்லை. வேற எது முக்கியம்? எங்க வீட்ல எனக்கு அலைன்ஸ் பாக்குறாங்க. சரி எனக்கு உன்னதான். சரி நான் உனக்காக தான் இன்னும் இந்த ஸ்கூல்ல இருக்கேன். சரி தம்பி அப்படியே அந்த மேரேஜ் சரி சொல்லு தம்பி. எங்கள் வீட்டில் வேறு சாப்பாடு, அவங்க வீட்டில் வேறு சாப்பாடு. அவ்வளோதானே, சேர்ந்து சாப்பிடு. எங்கள் சாமி வேற, அவங்க சாமி வேற. அவ்வளோதான்டா. எங்கள் ஃபேமிலிலையும் தொல்லை, அவங்க ஃபேமிலிலையும் தொல்லை. அவ்வளோதானே, கழுத தொல்லையை விடுத்தல. சார் ஒரு நிமிஷம். முதல்ல உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிட்டு தெரிஞ்சணும் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் லவ் பண்ணால் கல்யாணம் பண்ணிக்கணும். பண்ணிக்கோ. எங்கள் அண்ணன் யாருன்னு தெரிஞ்சு தான் பேசுறியா? பச்சையம்மா தாயே போச்சு போச்சு. பக்கத்து ஊரில் யாருன்னா மதம் மாறினாலே அவங்கள அகைன்னு இந்துவாக மாற்றிடுவான். எங்க அப்பாவும் ஒன்றும் லேசுப்பட்ட ஆள் இல்லை. நம்ம ஆளுங்க நம்ம ஆள் கடையில் வாங்குங்கடா, அப்போதான் நம்ம ஆளுங்க முன்னேற முடியும். புரியுதா? யோ மேத்ஸு, இவங்க ஃபேமிலி சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் போலியே. லவ் பண்ணிட்டேன்ல, சமாளிச்சு தான் ஆகணும். பெஸ்ட் ஆஃப் லக். எனக்கு லக்கு மேல நம்பிக்கை இல்லை. ஆல் தி பெஸ்ட். அப்போ இந்த இடத்துல ஒரு டூயிட் சாங் வச்சலாமா? பட்ஜெட் இல்லை. அப்புறம் எது கை பிடிச்சிட்டு இருக்கீங்க? நானும் அப்சானாவும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கீங்க. அதுக்கு எங்கள் பர்மிஷன் கேட்குறீங்க? நாங்கள்லாம் மளிகை சாமானி எங்கள் ஆளுங்கிட்ட தான் வாங்குவோம். மாப்பிள்ளை மட்டும் எப்படி? அதுக்கு தான் சார் நாங்கள் மல்லிக்கடை தான் வச்சுருக்கோம்.
நீங்க வந்து வாங்க வேண்டாம், நாங்களே வீட்ல கொடுத்துடுறோம். ரீசெண்டாக பேசும்போதே வெளில போயிடு. போ. வெளில போன டென்ஷனா இருக்குண்ணா. வைலன்ஸ்னாலே டென்ஷன் தானேயா? வைலன்ஸா? அட லவ்னாலே வைலன்ஸ் தான்யா. சொல்லுப்பா. எங்கடா இருக்க? வீட்டில் காய்ச்சலாக இருக்கு. நீ ஸ்கூலுக்கு வரல. நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்க, வீட்ல வந்து கலாட்டா பண்ணு. ஆ ஏ அச்சு வாய வச்சிட்டானுங்கண்ணா. இப்ப எதுக்கு நடுங்குற? அதான் கூட பீட்டி இருக்குல்ல, அதை கூட்டிட்டு வா. சரி வை. தம்பி நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வண்டி எடுங்க போலாம். நர்வஸாக இருக்குல்ல? இல்லையே. இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் ஃபியான்சி கிட்ட பேசும்போது ஆக்சுவலா கொஞ்சம் பக்கத்துல வாங்களேன். எனக்கு இது மட்டும் இல்ல, நிக்காக்கு அப்புறம் நைட் ஒன்று நடக்கும்ல, அது கூட ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. அப்போ இனிஷியலுக்கு தான் நான் சிக்கனா? அப்போ நானே போயிட்டு வேணான்னு கீழே சொல்லிடுவா. லெஜெண்டுங்க நீங்க. சனியம் புட்சவா உப்பனை அடிச்சு மூஞ்சி மோரையெல்லாம் உடைக்கணும் தோந்துரு. ஏய் அக்பர், இந்த ஃபேமிலி கிட்ட ஒரு மேட்டர் பேசலான்னு வந்திருக்கோம். பொண்ணுக்கு மாமன், மச்சான், பெரியப்பா, சித்தப்பா, சொந்தக்காரங்க எல்லாம். எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? தொலைச்சு விடுவேன், தொலைச்சு வெளியே சொல்லிட்டு இருக்கேன்ல. இருமாய். ஏய் அவனை கவுனிங்கடா. விடுங்க பை, விடுங்க. என்ன நினைச்சீங்க? யார்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்க? ப்ரோ, நான் ஃபேமிலி ஃப்ரெண்டா இருக்கலாமா? அடுத்து நீதான் ஒழுங்கா ஓடிடு. நீ தானே மாப்பிள்ள? நானே கல்யாணத்தை நிறுத்தலாம் தானே இருக்கேன். ஓ, நீ சொல்றத நம்ம அப்சானா மேல போ. முடியாது வாப்பா. மேல போன்னு சொன்னேன். நான் போல வாப்பா, நான் இனியன் கூட தான் இருப்பேன். என்ன மிருகமாக்காத. மேல போ. வாப்பா என்ன விடுங்க. வாப்பா என்ன ஒழுங்கா விடுங்க. போயிடு. நான் போல. நீ இல்லன்னு பாக்குறேன். நான் போல வாப்பா, என்ன விடுங்க. என்ன வாப்பா விடுங்க வாப்பா. விடு விடு. என்னை ஈஸியாக அச்சிடலான்டா. என் அண்ணன் மேலே கை வைடா. யாரா உன் அண்ணா? அவன் தாண்டா என் அண்ணன். போடா. டேய் இங்க வா. ஐயோ, இவன் நம்ம சுண்ணத்து பண்ணாம விட மாட்டான் இல்லையா? ஏய் ஐயோ போடா.
இனியா அண்ணா முத்தியண்ணா சொல்லுப்பா. அந்த வீட்டில் பிரச்சனை ஆச்சுடா. இனிட்ட போட்டு அடிக்கிறானா? டேய் வண்டி திரும்புடா. எங்க வந்து திமிரு நிறுறான்? அவனை லாக் பண்ணி உட்கார வைடா. எங்க வீட்டு பொண்ணு மேலே கை வைக்கிறேன் நீ. அப்சானா, என்ன நம்ம பசங்களை போட்டு அடிச்சுக்கிற நீ? அதுக்கு நீ ஏன் ஆள் மேல கை வைக்காம இருந்திருக்கணும். உள்ள போமா. உனக்கு நான் முக்கியமா அவங்க முக்கியமா? என்னம்மா இப்படி கேக்குற? என் பசங்களை நீ தானே படிக்க வைக்கிற. அப்ப போனா எங்க அவ? பாய், இந்த பொண்ணு நான் சொன்னா கேட்க மாட்டேது பாய். அப்சானா, அவங்கட போய் நிக்கிற? உள்ள வா. சொல்லிட்டே இருக்க. முடியாது பாப்பா. சொல்ல கேட்காம ஒண்ணு. முடியாது பாப்பா, நீங்க முதல்ல உள்ள போங்க. ஆம்பளை பசங்கள அண்ணா, சொல்லிட்டு அவரை முதல்ல உள்ள கூட்டி போங்க. ஏய். பாய் பாய், இருங்க பாய். பொம்பளை பொண்ணு போட்டு அடிச்சுக்கிறீங்க. பேசி வரணும் பாய். இனியா. ஏய். இனியா. அடல வீசுங்கடா அவன. ஏய். அம்மி என்ன? பாய், விடுங்க பாய். டேய் விடுங்கடா. டேய் ஐயோ டேய் என்னடா பண்றீங்க? ஐயோ டேய் 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 பாத்துடா. டேய் 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 ஐயோ போச்சு போ. ஐயோ யமா யாரா அவங்க? கட்டி பாருடா. ஆவுத பாத்துடா. இருங்க பாய், கேட்ட சாத்திட்டு வந்துடுறேன். இவனை இங்கே வெட்டி போட்டுடலாம். நீ போ மச்சான், உன் மேல அடியே விடாத ஆஞ்சநேயர் மந்திரம் நான் சொல்றேன். ஜெய்யா மூர்த்தி, இங்க என்ன மூர்த்தி? என் தம்பிடா. தம்பியா? தெரியாதப்பா. என்ன பயிர் தெரியாது. ஏய், எவனா அவன்? வெளில வாடா. ஏய், என் குடும்பத்தையே சந்தி சேரிக்க வச்சிட்டாங்க இல்லையா? உன்னை விட மாட்டேன்டா. ஏய், யார்கிட்ட பேசுற? மாவன சா வச்சிரு உன்னை. ஏய் ஏய், மாவன சா வச்சிரு உன்னை. ஏய், யார் தெரியுமா? ஏய் பாய் 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 பாய். ஏய் இரு இரு. பாய் இரு பாய். ஏய், யார் பேசுற? இத்ரா. பாய். ஏய், சா வச்சிரு உன்னை. வெரி மச் நீங்க. உங்கள பார்த்து சின்ன பசங்க கண்டுபிடுவாங்க போதுடா. தப்புதான் பாய். இங்க வந்து என் தப்புதான். அந்த பொண்ணு சொல்லாமலே அவன் இங்க வந்தா. அந்த பொண்ணு கூப்பிட்டு கேளுங்க. நான் இனியில தான் கல்யாணம் பண்ணிப்பேன். சரிம்மா நீ விடுமா, நான் பார்த்துக்கிறேன். என்ன பாய் சொல்ற? பாய், நாங்க பாய் குழந்தை மாதிரி. பாய், அந்த பொண்ணு என் குடும்பத்துக்கு வேணாம்னு நினைச்சேன். ஆனா இப்போ அவனுக்காக இவளுக்காக அவனும் அத்தை சேர்ந்து ஆரம்பிச்சுட்டாங்களோ. இனிமேல் அவங்களுக்கு பிரிச்சு வைக்கிறதுல நியாயம் இல்லை. எனக்கு ஓகே, அங்கே கேட்டு சொல்லுங்க. சதாக் பாய், இங்க பாரு பாய். சதாக் பாய், நிக்கா பண்ணி வாழ போத்து அவங்க 2 பேர் பாய். நீ என்ன பாய் பண்ண போற? விட்டு கொடுக்குறேன். என் கொள்கையை நான் விட்டு கொடுக்குறேன். ஆனா நிக்கா நம்ம முறைப்படி தான் நடக்கணும். என்னடா இது? அது எப்படிங்க? எங்க முறைப்படி நடத்தாதான் எங்களுக்கு கௌரவம். இல்லைங்க, எங்க முறைப்படி நடந்தாதான் எங்களுக்கு மரியாதை. எங்களுக்கு அந்தஸ்து முக்கியங்க. எங்களுக்கு மதிப்பு முக்கியங்க.
பாய் இது ஒத்து வராது பாய். சரியா போச்சு. எங்க முறைப்படி பண்ணா மேல பேசலாம். இருப்பா மூத்தி அதெல்லாம் நடக்காது. இருமுத்தி இரு பேசிருக்கல இருமுத்தி மூத்தி அண்ணா இருடா. டேய் நான் பெரிய அப்பா டேக்கறியா இவன் சொல்ற நம்ம கேட்டுக்கணும். போங்க பாய் என்ன பாய் அட்டா விடுங்க பாய். நீ சொன்னால் இனி நீ மட்டுமா, நான் சொன்னால் இனி நான் மட்டுமா, நீ சொன்னால் இனி நீ மட்டுமா, நான் சொன்னால் இனி நான் மட்டுமா, இது நிரந்தரமா நிலை குலைந்திடுமா, இது நிரந்தரமா நான் அழுவேன், இது கலவரமா இல்லை கலைந்திடுமா, இது கலவரமா நான் தவிப்பேன். நீ சொன்னால் இனி நீ மட்டுமா, நான் சொன்னால் இனி நான் மட்டுமா. இனிய ரொம்ப நல்லவாப்பா. இருந்தாலும் நமக்கு வேணாமா. தீத்தூரல் நின்றிடுமோ, மழைத்தூரல் வந்து நம்மை காத்திடுமோ, பூ பூக்கும் நேரத்தில் புயல் வீசி பூங்காற்றும் மாறிடுமோ, உந்தன் இன்பம் என்னோடு எந்தன் இன்பம் உன்னோடு, இந்த துன்பம் நம்மோடு கைகள் குலுக்கியதே, கண்ட கனவு கண்ணோடு கண்டதெல்லாம் நெஞ்சோடு ஊடுருகி வரும்போது மனதை உலுக்கியதே. என் விழியே என் விழியே நீ சிரித்தால் போதும், நீ சிரிக்காமல் போனால் மனம் தாங்காதம்மா. என் வழியே நீ வந்தால் போதும், நீ வராமல் போனால் நான் இல்லையம்மா. நீ சொன்னால் இனி நீ மட்டுமா, நான் சொன்னால் இனி நான் மட்டுமா. சனா என்னவாப்பா? டொன்டோடைங். நல்லா தான் இருக்கு, நீயே கட்டிக்கோ. சனா சினிமா காமெடியன்மா. கும்முன்னு இருக்கு, நீயே வச்சுக்கோ. திறமசாலிமா. என்னண்ணா இந்த பொண்ணு பார். கலையா இருக்கு. டேய் ரெண்டு நாள் வீட்டுக்கு வராம இங்க என்னடா பண்ணுகிற? முதல்ல வீட்டுக்கு வாடா.
ஏன்டா கஷ்டப்படுத்திட்டு இருக்க? எனக்கு கிடைக்க வேண்டியது தருவாங்க, எப்படி இரு. ஆயிடுச்சு பார். எடுத்துக்குங்க பாய். விடு, அதை விட நல்ல பீஸ் இப்படிலாம் நடக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அட அல்ப இந்த இதையும் சாப்பிடு. தங்கமான மனுஷன். பாய் பார்க்கறதுக்கு அல்வா மாதிரியா இருக்குல்ல? ஏன் உன் வீட்டுக்கு எத்தமெல்லாம் பார்க்குறியா? நான் பாய் இரு. இதுங்க ரெண்டும் நம்ம சொல்கிற பேச்சை கேட்குற மாதிரி தெரியல. சரி, கல்யாணத்தை உங்கள் முறைப்படியே பண்ணுங்க. எல்லாம் நல்லபடியாக பண்ணிட்டுப்பா. சூப்பர் பாய். பரவாயில்ல பரவாயில்ல. ஆஹா செம்மண்ணா. ஆனால் சல்லி பைசா நான் கொடுக்க மாட்டேன். எல்லா செலவையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அப்படி என்ன பிட்டி? அதெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. எல்லா சிலையும் நாங்க பார்த்துப்போமா? இவங்க புது துணி மாட்டின்னு ஆட்டின்னு வந்துருவாங்களாம். என்ன பாய்? என்ன மச்சான்? நீங்கள் தானே ஐயா சொன்னீங்க உங்கள் முறைப்படி பண்ணா கௌரவம்னு. அதுக்காக எல்லா சிலையத்தையும் எங்க தலை மேல போட்டீங்களா? யோ, பெருசா பேசன மதிப்பு மரியாதைன்னு பணம் ஒண்ணு பன்னாட மாதிரி பேசுறான். அப்படி கேளு. யாரடா பண்ணாடன்னா? உன்னதாயா சொன்னேன். நீ பண்ணாடா, உங்க அப்பா பண்ணாடா, உங்க ஆத்தா பண்ணாடா, உங்க குடும்பமே பண்ணாடா. ஒக்காலா ஓய் தக்காளி பழம். ஏய் அடடா, ஏய் மந்துவால் நாய்க்கு மந்துவால் தாசாடா. ஏய் என்னடா மாமா சாவடா. ஏய் யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஏய் என்ன வரானே? ஏய் போங்கடா. எல்லாம் பேசுறா. நான் யார் தெரியுமாடா? ஏய் போங்கடா. நீ என்ன பண்ற மாதிரி பாய்? பாய் என்ன போன் வேற. டேய் சொல்றா தம்பி. டேய் நீ சண்டை போயிட்டு இருக்கடா அங்க. என்னடா விஷயம்? குட் நியூஸ். ஆ. தாத்தா ஆயிட்டான் சொல்லு. அவன் இருக்கணும். என்ன பெரியப்பா ஆயிட்டான் சொல்லு. அட்டகாசம். நீ போனை வை, நான் பாத்துக்கறேன். ஆமா உன் கையில என்ன? டம்பிள்ஸ். அதை நீயே தள்ள போட்டுக்கோ. அண்ணே நீ என்ன வச்சுக்கற? கத்தி. அதை நீயே சொல்லிக்க. அவன் என்னதான சொன்னா போன்ல? அவன் சொன்னான். அவன் உனக்கு ஆல் தி பெஸ்ட் சொன்னான். நீ தாத்தாவை பெரியப்பா. சரியான ட்விஸ்டடா. அண்ணே நீ ஸ்ட்ரைட்டா பெரியப்பா. டேய் ஜெபின் தம்பி கலக்கிட்டாடா. டேய் என்னடா? வானா உட்கார்னா போத. முடி மச்சான். உன்னால தான் முடியல. உன் தம்பி செஞ்சிட்டான். நோ மூட்டு சும்மா. நல்லதா போச்சு. செலவு பிச்சை பாய் உனக்கு. உன் தம்பி உன்னை விட ஃபாஸ்ட். நானா கல்யாணத்துக்கு வரணும் பார்த்தா குழந்தைக்கு பேர் வைக்கிற பஞ்சனை கூப்பிடுறானுங்க. எனக்கே ஒன்றும் புரியல. அண்ணே இந்த கல்யாணம் நடக்குமாண்ணே? இனிமே நடந்தா என்ன, நடக்கலன்னு என்னடா? அதான் நடக்க வேண்டியதெல்லாம் நடத்திட்டானே. ஏய் என்ன ஆளுக்கு பேசினீங்க? சும்மா அதான் முடிஞ்சிச்சுல. டேய் கிளம்பு கிளம்பு. டேய் கிளம்பு கிளம்பு. பெயராலே ஆமென். ஆமென்.